ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா 37 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அது ரொம்பவே ஆரம்ப காலமாக, அதனால் யாருக்குமே மேக்ஸே தெரியாதான், இது மாதிரி கணக்கு தெரியாதான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட தெரியாதான். இப்போ 37 பிள்ளைங்களையும் எப்படி சொல்லலாம், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி 37 பிள்ளைங்களுக்கும் அப்படியே ஒரு பேர் வச்சுருந்தாங்களாம். இப்போ ஓ சொன்னால் எது வரும், ஃபஸ்ட்டு பிள்ளை வருமா செகண்ட் பிள்ளை வருமா, எல்லா பிள்ளையும் வரும்ல. ஸோ அதனால் எந்த பிள்ளையை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் அப்படியே பைத்தியமாகி அப்படியே குழம்பி போயிருந்தாங்களாம். அப்புறம் தான் பேரை கண்டுபிடிச்சாங்களாம். பேரை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பேரும் சொன்னாங்களாம். சொல்லி கூப்பிட்றதுக்குள்ள 37 பிள்ளைங்களையும் வரிசையாக கூப்பிடணுமா. எப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்கள். ஒரு தேரில் அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வெளியில் கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போய் இறக்கி விட்டு திருப்பி எல்லாத்தையும் ஏறி உட்காரதுக்குள்ளே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சிங்க, விளையாடிட்டு இது என்னோட ஓ கிடையாது, இது என்னோட ஓ கிடையாது, உன்னோட ஓ, அதனால் நீ போ அப்படி சொல்லி எல்லா ஓவும் போகவே இல்லையா. அதுக்கப்புறம் தான் பேரை கண்டுபிடிச்சாங்களாம். அப்புறம் தான் பேர் ரொம்ப பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். 1 2 3 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிலாம் தெரில அப்படின்னா எண்ணிக்கையே இல்லாமல் நம்ம செஞ்சு வேஸ்ட்டும் பண்ண முடியாது, எண்ணிக்கை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.